ஸோ வீடியோ தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம வந்து எப்பவுமே தோத்துட்டோம்னு நெனச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா, வெற்றி ஈஸியா வந்துருச்சுன்னா, அந்த வெற்றியோட அரும கூட தெரியாதுன்னுவாங்கல்ல. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சிஎஸ்கே வந்து 5 கப் அடிச்சது. ஸோ 5 கப் அடிச்சு அடிச்சு வச்சதுனால எங்களுக்கு வந்து அதோட அருமையே தெர்ல. ஆனா, திடீர்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஒரு கப்பு, ஒரே ஒரு கப்பு தான் அடிச்சது. ஆனா, அவங்க எப்படி கொண்டாடுனாங்க. அத பார்க்கும்போது தான், அந்த வெற்றி வந்து இவ்ளோ பெரிய விஷயமா அப்படின்னு வந்து நமக்கே தெரிஞ்சதுல்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ தோற்கிறதுனால வந்து சாதாரணம் இல்ல. தோல்வியிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோன்றது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ப 2029ல வந்து ஒரு நாம் தமிழர் சப்போர்ட்டர்ஸா என்ன பண்ணோம்? ஏன்னா வந்து தோத்ததுக்கப்புறம் ஈஸியா எல்லாருமே ஒரு லீடர வந்து குறை சொல்லிட்டு போயிடுறோம். அப்புறம் அந்த கட்சியில வேலை செஞ்சவங்களலாம் குறை சொல்லிட்டு போயிடுறோம். அந்த குறை சொல்லாம நம்ம வந்து கவலைப்பட்டு வீடியோ போடுறதுனாலயோ, இல்ல வந்து புலம்பி வீடியோ போடுறதுனாலயோ ஒண்ணும் ஆக போறதில்ல. ஸோ செயல்பாடா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறோம்ன்றது தான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில கிடையாது. நான் வந்து ஒரு நாம் தமிழர் சப்போர்ட்டரும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கும். என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து நல்லா கஷ்டப்படுறாரு, நல்லா உழைக்கிறாரு. தமிழ்நாட்ல வந்து நெறைய போராட்டம் பண்றாரு. ஸோ அவங்களுக்கான இடம் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடமாவது அவங்க ஜெயிச்சிடணும். அவங்க வந்து அந்த கொள்கை ஜெயிச்சிடணும். தமிழ்நாட்ல ஒரு தமிழரா அவங்க ஏதோ ஒரு ஒரு நல்ல பிளேஸ்ல வந்து அப்படி முன்னாடி போய் நின்னுடணும். இந்த அந்த ஒரு ஆசை இருக்கு. ஸோ அந்த ஆசைக்கு என்னால முடிஞ்ச என்ன விஷயம் பண்ண முடியுமோ நான் அத பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டு போட்ட 20,00,000 பேரும் என்ன பண்ணோம்? அவங்களுக்காக, இந்த கட்சிக்காக என்ன பண்ணோம்? அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்ததா நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போது? அ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. என்னோட அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாரி நெறைய பேர் எனக்கு நெறைய அன்பு குடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன திருப்பி குடுக்கலான்னா, நான் வந்து நெறைய வீடியோஸ் பண்ணலாம் உங்களுக்காக. அது ஏதோ ஒரு விதத்தில வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான். பட் இந்த வீடியோ வந்து அதுக்காக இல்ல. ஸோ இந்த வீடியோ வந்து நான் பேசணும்னு நெனச்ச வீடியோ வந்து மனச விட்டு. ஸோ முதலாவது வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வந்து நெறைய வீடியோஸ் பார்த்தேன் நானு. நெறைய பேர் அழுது, அ கஷ்டப்பட்டு புலம்பி, சீமானண்ணன் வந்து நல்லா தானே பேசினாரு, நல்லா தானே வேலை செஞ்சாங்க, ஏன் மக்கள் ஓட்டு போடல? அப்படிலாம் வந்து நெறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்ப தான் மைண்ட்ல தோணுச்சு, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணணும்? ஏன் ஆறுதல் சொல்லணும்? இது வந்து ஆறுதல் சொல்றதுக்கான விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு வேலைய கரெக்ட்டா பண்றோம். ஸோ, அதுக்கான ரிசல்ட் வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ, அதுக்காக நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்ல. அத இன்னும் எப்படி பெட்டரா பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அதுக்கு வந்து நம்ம அழுது புலம்பி கஷ்டப்படுறதுனால ஒண்ணும் ஆவப்போறதில்லன்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ, இன்னொரு வீடியோ பார்த்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் வந்து அந்த கேம்பெயின் போனப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய காசுலாம் குடுத்தாங்க. எனக்கு வந்து அத பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் நெகிழ்ச்சியா, அந்த சந்தோஷமாலாம் இருந்துச்சு. அட பரவால்ல ஓட்டுக்கு காசு வாங்கின்னு ஓட்டு போறவங்க தான் இந்த ஊர்ல இருக்காங்க. என்னடா இவங்க கேம்பெயின் போறவங்களுக்கெல்லாம் காசு அள்ளி அள்ளி குடுக்குறாங்களே! அப்படின்னு தோன்றப்போ, ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. காசு எடுத்து குடுக்குறவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். ஸோ அவங்கலாம் உங்கள தேடி ஓட்டு கேட்க வராங்க. உங்களால முடிஞ்ச உதவி பண்றீங்க. அது சந்தோஷம். பட் அவங்கலாம் வந்து வெறும் காசு ஏதோ இந்த காசு பிச்சை கேட்க வரா மாதிரியோ, இல்ல நிதி திரட்ட வர குரூப் கிடையாது. அவங்க அதிகாரத்த கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க காசு தர்றத விட பண்ண வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,00,000 ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்கலாம் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்ல. அவர் முன்னாடி வைக்கிற கொள்கைக்காக ஓட்டு போட்டவங்க. அவங்கலாம் வந்து விஜய் வந்தோம், டிஎம்கே, ஏடிஎம்கே இருந்தும், இதெல்லாம் தாண்டி அ ஒரு 20,00,000 பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து நாம் தமிழரோட ஒரு கோர் வோட் பேங்க். ஸோ இத வந்து யாராலயுமே உடைக்கவே முடியாது. அது வந்து உண்ம. ஓகேவா? ஸோ இந்த 20,00,000 பேரும் இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்னோட கட்சிக்கு, என்னோட கொள்கைக்கு சாதகமா அடுத்த எலக்ஷன் வரைக்கும் இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் ஆளுக்கு நான் ஒரு 3 ஓட்டாவது அ நாம் தமிழருக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. அந்த 3ஏ 3 ஓட்ட மட்டும் பூத் வரைக்கும் கொண்டு போய் போட வச்சுட்டீங்கன்னா, உண்மையாலே யோசிச்சு பாருங்க. 20,00,000 அதாவது 20,00,000 இன்டு 3 60,00,000 ஓட்டு வந்து அடுத்த எலக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி கிடைக்கும். இப்ப நான் ஒரு நாம் தமிழர் கட்சிய சேர்ந்தவனோ, அதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு அவர் முன்வைக்கிற ஒரு கொள்கை பிடிக்கும். ஸோ ஒரு தமிழனா எனக்கு சப்போர்ட் பண்றது வந்து என்னோட கடமையா நான் நெனச்சேன். ஸோ அது நான் பண்றேன். அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச ஒரு 10லருந்து ஒரு 50 ஓட்ட
நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி போட வைப்பேன் அடுத்த எலெக்ஷனுக்குன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. 2 ஓட்டோ, 3 ஓட்டோ, 4 ஓட்டோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஓட்டை நான் பூத் வரைக்கும் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சிக்கு போட வைப்பேன்னு. கட்டாயமாக அடுத்த எலெக்ஷனில் ஓட் பர்சன்டேஜ் எங்கேயோ போகும். நான் வந்து விஜய் மாதிரி போய் குழந்தைங்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அந்த கொள்கையை சொல்லி அந்த கொள்கையை பிடிச்சவங்க மட்டும் ஓட்டு போட்டாலே போதும், கட்சி எங்கேயோ போயிடும். அடுத்த எலெக்ஷனுக்கு வேறு என்ன பண்ணலாம்? கட்சி வந்து இதோட முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே ஒன்றுமே இல்லை, அடுத்தது சீமான் என்ன பண்ண போகிறாரு, கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான், அதெல்லாம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் விஜய் ஜெயிச்சதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இத்தனை நாளாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவரெலாம் எங்கே ஜெயிக்க போகிறாரு, காசு கொடுத்துட்டாங்க, அவர் மினிஸ்டர் நிற்கிறாரு இந்த தொகுதியில், அவர் தான் ஜெயிப்பார், ஸோ அவருக்கு ஓட்டு போட்டுருவோம், எதுக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு போடுவோம், வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி விஜய் என்ன தெரியுமா காட்டியிருக்காரு? காசு வாங்காமல், ஜாதி பார்க்காம, ஒரு எந்த கேண்டிடேட்னு கூட தெரியாமல் மாற்றத்துக்காக நாங்கள் ஓட்டு போடுவோன்னு மக்கள் நிரூபிச்சிருக்காங்கல்ல. ஸோ இது நம்ம இந்த இடத்துல தோத்தாலும் பல இடத்துல வந்து அந்த கொள்கை ரீதியாக மக்களாக ஜெயிச்சிருக்கோம் தான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் மக்கள் மாற்றத்தை ஏற்றுக்க விரும்புகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்டேயும் பல குறைகள் இருக்குது. சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். முதல்ல மாற்றம்ன்றது தலைவர்களை தாண்டி தொண்டர்கள்கிட்ட வரணும். திமுக, அதிமுக இன்னி வரைக்கும் களத்தில் 50 வருஷமாக அந்த கட்சிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு லீடர் மட்டும் கிடையாது, அந்த கட்சிகளோட தொண்டர்கள். அவங்க பார்த்துருக்கீங்களே. ஸோ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு மட்டும் வந்து நான் ஓட்டு போட்டுருவேன், மற்ற நாளில் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காம, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி ஜெயிக்கணும், இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட பங்கு அதில் கொஞ்சமாவது இருக்கணும். சும்மா ஒரு போஸ்ட் பார்த்தா லைக் பண்ணுறதோ இல்லாட்டி ஓகேன்றதோ இல்லாமல் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் மெனக்கெட்டு மக்கள்கிட்ட உங்களை சார்ந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு போட வச்சிங்கனாலே அதுவே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து கட்சிக்கு மட்டும் நல்லது பண்ணல, இல்லை சீமானா எனக்கு நல்லது பண்ணணுன்னு சொல்ல, ஒரு நல்ல கொள்கை, அந்த கொள்கை ஜெயிக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். ஸோ அதுக்காக தான் இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து உண்மையிலே நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னுமே உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 70,000 பூத்ஸ் இருக்குன்னா, பூத்துக்கு 10 பேர் வச்சா கூட 7 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ இந்த 7 லட்சம் பேர் ஸ்டாண்டர்டாக கட்சியில் வந்து வேலை செய்யணுன்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ சும்மா வந்து கேண்டிடேட் மட்டும் இருக்கார், எலெக்ஷன் டைமில் ஒரு 4 பேர் போய் ஓட்டு கேட்டோம், நம்ம வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வரல. ஸோ நானும் போய் நின்னேன் அப்படின்றதுக்காக வரல. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 24 மணி நேரமும் போராடுவான், 365 நாளும் வேலை செய்வான். ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப இருந்த ஹார்ட் ஒர்க் வந்து 365 நாளும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா, 365 நாளும் சீமான் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவங்களுக்கான ஃபேம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் அட்லீஸ்ட் டிராஸ்டிக்கலாக இருக்கும். ஸோ 3வது விஷயம் நான் இன்னொன்று சொல்ல நினச்சது வந்து, இப்போ அந்த பூத் லெவல் ஓட்ஸு, அந்த ரீஜியன் லெவல் ஓட்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நாம் தமிழருக்கு எங்கே நிறைய ஓட்டு இருக்குன்னா, மோஸ்ட்லி கிராமம், அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயிகள் நிறைய இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் நிறைய இருக்கிற இடம், இந்த மாதிரி ரீஜியன்ஸில் இருக்கிற சப்போர்ட்டு சிட்டி சைடில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக சிட்டி சைடில் வந்து சப்போர்ட் இல்லை. அதாவது சுத்தமாக இல்லை மீன்ஸ் வந்து இந்த கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது சிட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சீமானவர்கள் வந்து எப்போவுமே பேசும்போது கூடுதலாக வந்து விவசாயம், மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மீனவர்களுக்கு இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறதுனால, இயற்கை அப்படிலாம் பேசுகிறதுனால சிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப ஏலினேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் புரியுதா? அவங்களுக்கு வந்து இதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சிட்டியில் இருக்கிற 100ல் 95 பேருக்கு, 98 பேருக்கு
விவசாயத்தில் ஏலேருந்து இசட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மாடு வளர்க்குறதுல ஏலேருந்து இசட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு ஆடு வளர்க்குறத பற்றி தெரியாது. இவங்கெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி இதுலேயே வந்து கேட்குறாங்க கமெண்ட்ஸில். எங்களெல்லாம் மாடு மேய்க்க சொல்றியா? இவங்கன்னா மாடுனா ஏதோ இப்போ இந்த கிராமத்து சினிமாலாம் பார்த்துருப்பாங்க. முன்னாடிலாம் அந்த பாண்டியன்லாம் ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு பிங்க் சட்டை போட்டு அந்த செண்பகவேன் மாடு மேய்ச்சின்னு இருப்பார்ல, அந்த மாதிரியே இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. மாடு மேய்க்க சொல்கிறீங்களான்னு. வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு. மாடை எப்படி இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் வளர்க்குறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து டோட்டலாக சிட்டியில் இருக்கிற பீப்புள், சிட்டியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது டோட்டலாக ஏலினேட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 2029லையோ இல்லை 2031லையோ வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வைக்க வேண்டிய பல விஷயங்கள், முன்வைக்க வேண்டிய பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஓரியன்டாகவும் நிறைய இருக்கணும். ஸோ சிட்டியில் என்ன டெவலப்மெண்ட்ஸு, சிட்டியில் என்ன பிரச்சனை, சிட்டிக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும், அதாவது ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ். நான் சொல்கிறது வந்து நீங்கள் புதுசாக கொண்டு வர திட்டங்கள் வந்து அது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆனால் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன சிட்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து சீமானால் சார்ட் அவுட் பண்ண முடியும், நாம் தமிழர் கட்சியால் சார்ட் அவுட் பண்ண முடியுன்றது வந்து நீங்கள் ஒரு லோக்கல் எம்எல்ஏவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டிராஃப்ட் அவுட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நான் விவசாயத்தை டெவலப் பண்ணுவேன்னா, அவன் விவசாயத்தை டெவலப் பண்ணால் எனக்கு நான் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க பாக்கெட்டில் பால் வாங்கி குடிக்கிறவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு விவசாயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ சிட்டிக்கு ஏற்ற மாதிரியான முக்கியமான டிராஃப்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனியான ஒரு டெவலப்மெண்ட் பாலிசியும், கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி தனியான டெவலப்மெண்ட் பாலிசியும், அதுக்கேற்ற மாதிரி மீனவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பாலிசியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது தனித்தனியாக இருக்கிற ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியான டிராஃப்ட்ஸ் வந்து அந்தந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வச்சு அவங்க டெவலப் பண்ணி ஒரு டிராஃப்டை நீங்கள் இப்போவே டெவலப் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட இப்போயே கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து 2029க்கும் ஹெல்ப் பண்ணும், 2031க்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ கட்சி வந்து ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணுது, அது ஓவரால் டிராஃப்ட்டு. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பின்னாடி ஸ்க்ரீன்லாம் போட்டு அதெல்லாம் காட்டும்போது கூட இட்ஸ் லுக் லைக் இந்த சும்மா இந்த நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மக்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஹாட் டச். அதை வந்து அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அதை எடுத்துகிட்டு போய் பொருத்தி பார்க்குறதுன்றது வந்து யாராலையுமே முடியாது. அதுக்கு காரணம் வந்து நம்ம அப்படியே தான் வளர்ந்துட்டோம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வளர்ந்துட்டோம். ஸோ எங்களால் வந்து அதை சும்மா இமேஜின் பண்ணி பார்க்குற அளவுக்கு, கற்பனை பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட இது இல்லை. ஏன்னா இப்போ படங்கள்லையுமே அதை காட்டுறதில்ல. முன்னாடி 90s 70s அந்த டைம் 80s பீரியடில் வந்த மாதிரி, 90s பீரியடில் வந்த மாதிரி பார்த்து படத்தில் ஹீரோ வந்து கிராமத்தில் இருப்பார், மாடு மேய்ப்பார், விவசாயம் பற்றி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிட்டி லைஃபு மூவிஸுமே மாறிடுச்சு. இப்போ மூவிஸே வந்து 2020லேருந்து 2050 தான் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் கனெக்ட்ன்றது வந்து இல்லை. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கும் மக்களுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கனெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பாலிட்டிக்ஸை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து ஓவரால் டிராஃப்ட் இல்லாமல், ஸோ ரீஜன் வைஸ் டிராஃப்ட் வந்து புதுசாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அப்போ தான் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து நகரும். ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கிறவங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நடக்கும் அப்படின்றத வந்து மக்கள் நம்பணும். ஸோ நீங்கள் வந்து சென்னை சிட்டிக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சென்னை சிட்டியில் வந்து ரோட்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை. நான் அந்த ரோடு பர்டிகுலராக நான் இந்த ரோடு வந்து நான் சரி பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த சிஸ்டம் வரப்போகுது, இந்த இடத்துல இதை பண்ண போகிறேன்ற மாதிரியான டிராஃப்ட்ஸ் வந்தால் தான் ஸோ மக்களுக்கு அது ரொம்ப லைவ்லியாக கனெக்ட் ஆகும். இவங்க ஒட்டு மொத்தமாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் தமிழர் கட்சினாலே மக்கள் நினைக்கிறது வந்து விவசாயம், மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஓகே. பட் மக்கள் ஏலினேட்டடாக இல்லாமல் அன்றாட பிரச்சனைகளில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னோடய தனிப்பட்ட ஃபீல். ஏன்னா வந்து எனக்குமே நிறைய பேரோட கேள்வி அதுதான் இருக்குது. ஸோ அது ரீஜியனாக அது சம்மந்தமாகவே வந்து நிறைய டிராஃப்ட்ஸ் கொண்டு வந்தால், நிறைய திட்டங்களை கொண்டு வந்தால் மக்கள் வந்து இன்னுமே லைவாக இன்னும் நிறைய கனெக்ட் வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து அந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல,
ஸோ இலவசங்கள குடுக்குறதுல வந்து எனக்குமே பெருசா உடன்பாடு கிடையாது. மக்களே அத வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள உருவாக்கணுன்றது வந்து எனக்கு எனக்கு அது ஓகே. அது ஒரு கொள்கையா நான் வந்து உண்மையாலே அத ரசிக்கிறேன். ஏன்னா, மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பொருள வாங்கக்கூடிய சக்திய வந்து மக்களுக்கு தான் குடுக்கணும். ஸோ, மக்களுக்கு ஃப்ரீயா கொண்டு போய் குடுக்குறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் வாசல்ல வந்து ஒருத்தர் பிச்சை எடுக்குறாரு. போறோம், போற போக்குல ஒரு ரூ. 2 போட்டு போறோம் அப்டின்னும்போது நம்ம என்ன யோசிப்போம்? அதனால அவருக்கு ஒண்ணும் பெருசா ஆகப்போறதில்ல. ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. உங்கள மாரி 10 பேர் ரூ. 2 போடும்போது ரூ. 20 சேர்ந்துரும். அத வச்சு அவரு சாப்ட்டுப்பாரு. பட் அதே அவருக்கு ஒரு சின்ன கடை வச்சு குடுத்தா, அவர் வந்து நல்லா அவரே தேவைப்பட்டத வாங்கிக்க போறாரு. ரூ. 2 யார்ட்டயும் போய் கையேந்தி நிக்க மாட்டாரு. இதுதான் வந்து அந்த கொள்கையோட மெயின் ஒரு ஒரு பேஸ். ஆனா என்னன்னா, எல்லா மக்களுமே அப்படி இருக்கிறதில்ல. ஸோ, இன்னைக்கு சமுதாயத்தில இருக்கிற 100ல 80 பேரு வாங்கிக்கக்கூடிய சக்தியோட இருக்கிறாங்க. பட் அவங்களுக்காக நான் குடுக்க மாட்டேன்றதுக்காக இன்னொரு 20 பேர் வாங்கவே முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு தான் அதோட அரும தெரியும். ஏன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அ 2016 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் அறிவிச்ச திட்டங்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அறிவிச்ச திட்டங்களா இருக்கட்டும், 2011ல இருக்கட்டும், 2006ல இருக்கட்டும். ஸோ 2006லலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ ஜெயலலிதா அவங்க வந்து வின் பண்ணிருவாங்கன்ற சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஜெயலலிதா தான் அவங்க தான் வின் ஆக போறாங்கன்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்ப 2006ல வந்து கலைஞர் வந்து ஒரு ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, தேர்தல் அறிக்கைன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லன்னு. 2006ல வந்து ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த சினாரியோவே மாத்துது. ஒண்ணுமே சொல்ல, அவரு கலர் டிவி தரேன்னு சொன்னாரு. ஸோ அதில வந்து நெறைய பேர் வந்து சொன்னாங்க, "அது குடுக்க முடியாது. அதெல்லாம் எப்படி குடுப்பீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்க எப்படி இவ்வளோ கலர் டிவி எப்படி புரொடக்ஷன் பண்ணுவீங்க?" 1008 கொஸ்டின் இருந்துச்சு. கலைஞர் ஒண்ணுமே சொல்லல. "ஓகே, நான் 3 தவணையில எல்லாருக்குமே குடுப்போம். ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்குமே குடுப்போம்ன்னு" சொன்னாங்க. அவங்க வீட்ல டிவி இருக்கு, இல்ல அதெல்லாம் தேவையில்ல. "ரேஷன் கார்டு வச்சிருக்கியா? உனக்கு கலர் டிவி" அப்படின்னு சொன்னாரா, அதே மாரி குடுத்தாரு. அது குட்டியா இருந்துச்சு, குட்டி டிவி. அதில நெறைய குறை சொன்னாங்க. 1 வாரத்தில ரிப்பேர் ஆயிடும்னாங்க. 10 நாள்ல ரிப்பேர் ஆயிடும்னாங்க. அதெல்லாம் தாண்டி இட்ஸ் சென்டிமெண்டல். நீங்க 2006 காலகட்டத்தில பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் மேட்ச் ஓடும்போதும், இந்த நாடகம் ஓடும்போதும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவி கடைங்களுக்கு வெளிய ஒரு பெரிய கும்பல் நிக்கும் எப்பவுமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அந்த அந்த குடிசை பகுதிகள் இருக்கிற இடம், அந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டிவி இல்லாம அந்த ரோட்ல வந்து நின்னு பார்க்குறது, பக்கத்து வீட்ல நின்னு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நடந்திருக்கும். ஆனா, அந்த ஒரு வீட்டுக்கும் டிவின்னு போம்போது, அதுக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு நெறைய ஒரு உள்நோக்கங்கள் இருந்தாலும் தாண்டி, மக்கள் சென்டிமென்டலா யோசிச்சு பாருங்க. டிவி இல்லாத ஒரு வீட்ல ஒரு டிவி போய் உட்காரும்போது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு. அது வாங்கக்கூடியவனுக்கு வேற. வாங்க முடியாதவனுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வந்து நீங்க ஃப்ரீபீஸ வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு நெனைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல சிஸ்டம் தான். அட்லீஸ்ட் அதுக்குள்ள ஏதாவது ஒரு 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 பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு டெர்ம்ஸ் வச்சாவது, ஸோ முடியாத ஏழை ஏழை மக்களுக்கோ, இல்ல ஒண்ண வாழ்நாள்ல பார்த்து அத வாங்கவே முடியாத ஏழை மக்களுக்கும், அது வந்து கட்டாயமா தேவைப்படக்கூடிய விஷயம்ன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்து பகுதியில அ நெறைய கல்யாணம் ஆவாத பெண்கள், அதாவது ஒரு தாலி கூட தங்கம் வாங்குற அளவுக்கு காசு இல்லாத ஒரு ஏழை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த திட்டம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஹெல்ப் ஆச்சு. நெறைய பேருக்கு ஃப்ரீ மேரேஜஸ் அதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, ஸோ இதுக்கு பேரு ஃப்ரீபீஸ் அப்படின்னு நம்ம நெனச்சுக்க முடியாது. அது வந்து சில பேருக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல திட்டம் தான். நல்ல விஷயம் தான். நீங்க எப்படி வந்து பயிர் கடன் குடுக்குறீங்களோ, இல்லாட்டி வந்து போட் வாங்குறதுக்கு மீனவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாமர மக்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி வந்து அ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சும்மா ரூ. 2000 காசு குடுக்குறது அப்படி இல்லாம, ஸோ ப்ராப்பரா ஏழை மக்களுக்கோ, இல்லாட்டி அடித்தட்டுல ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கோ, யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது? அங்காளியும் இல்லாம, இங்காலியும் இல்லாம ஒரு மீடியம் ரேஞ்சான ஒரு ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு 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 கவர்மெண்ட் வந்து அத பழக்கிடுச்சு. மக்களும் பழகிட்டாங்க. பட் அதுலயுமே வந்து தேவைப்படுற மக்களுக்காவது அது உதவட்டும் அப்படின்னு நெனச்சு, சில சில சிஸ்டத்த வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மாத்த தான் வேணும். ஏன்னா அதன் மூலியமா வந்து மக்கள் அத ஏத்துப்பாங்க. அது உங்கள குறை சொல்ல போறதில்ல. கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா, அது யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட போய் கண்டிப்பா சேரும். மத்தபடி எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்ற பாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய கடன்கள், அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சல் நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான பாலிசியா இருந்தா கூட, ஸோ சிட்டி சைட்க்கும் வரணும். சிட்டி சைட்ல என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி டிராஃப்ட்ஸ வந்து குடுக்கும்போது, மக்கள் வந்து இன்னும் நாம் தமிழர் கட்சிய நோக்கி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல ஒரு 4வது விஷயம் வந்து சொல்றேன். என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சீமான் வந்து பெரியார் அவர்கள வந்து முன்னாடி ஆதரிச்சு பேசினாரு. இப்போ வந்து எதிர்க்கிறாரு. அது வந்து எந்த விதத்தில நியாயம்? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு ஒரு மெயினான பாலிசி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? தமிழர்கள்ன்ற ஒரு கொள்கை தான் மெயின். ஸோ அந்த கோர்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பெரியார் மூலியமா அவங்க வந்து அந்த அடி வாங்கும்போது, ஸோ அவங்க விமர்சிக்கிறாங்க. முன்னாடி ஆதரிச்சாங்க, இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒருத்தருக்கு புரிதல் வரும்போது தாராளமா அவங்களோட கருத்த மாத்திக்கிறாங்க. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா வந்து பெரியார ஏத்துட்டே வாழணும்னு யாரும் சொல்லல. பெரியார எதிர்த்துக்கிட்டே வாழணும்னு சொல்லல. சில பேருக்கு ஸ்டார்ட்டிங்ல பெரியார் பிடிக்காம இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு புக் படிப்பாரு. ஒரு பெரியாரோட புக் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புடிச்சுச்சு. அப்ப அவரு அக்செப்ட் பண்ணிக்கன்னா, "நீ நேத்துலாம் அவர திட்டுன. இன்னைக்கு ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல." அந்த மாரி ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நாள் புடிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் வருது. அவர் மாத்திக்கிறாரு கருத்த. ஸோ அதுல என்ன மாத்தி பேசுறது இருக்கு? அதுல என்ன வந்து அவரு தப்பா போறதுக்கு இது இருக்கு? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில கடவுளையே ஒருத்தன் மாத்திக்கிறான். பெரியார் ஒண்ணும் கடவுள் கிடையாது. அவரு கடவுளையே மறுக்கிறாரு. ஒருத்தன் கடவுளையே மாத்திக்கிறான்னும்போது, பெரியார மாத்திக்கிறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒருத்தர் மேல விமர்சனம் வைக்கணுன்றதுக்காக நீங்க வைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலேயே ஒரு வன்மத்தில வைக்கிறீங்களா? என்னத்துக்கு வைக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஒரு சாலிடான ரீசன் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்டிருந்தாரு. கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு தம்பி சொன்னாரு, "சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கேண்டிடேட்ட வந்து ஒரு ஊர்ல விக்க மாட்றாரு பிரதர். அவரு வந்து அடிக்கடி மாத்தினே இருக்காரு." ஸோ அதுவுமே எனக்கு பட்டுது. ஏன்னா வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஊர்ல ஸ்டாண்டர்டா இருக்கும்போது, ஹி கேன் கிரியேட் சம் பேஸ். அவங்களால வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலைய வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஆ லோக்கல் கேண்டிடேட்ஸ்ன்றதுக்கான பவர் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஏரியாவ பத்தி நல்லா தெரியும். ஆ அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து அவங்களால நெறைய பேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு லோக்கல் மக்களா வந்து அவங்களோட செல்வாக்க தாண்டி அவங்களால ஒரு 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 சின்ன அனுதாபத்தையும் அவங்களால சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும். ஏன்னா ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி அங்கேயே நிக்கும்போது, அதே கேண்டிடேட் தோத்துட்டே இருப்பாரு. ஸோ மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்க, என்னப்பா இவனும் நம்மளும் தோற்கடிச்சுட்டே இருக்கோம். இவனும் இதே தொகுதியில நின்னுட்டே இருக்கானே, சரி ஒரு வாட்டி தம்பிக்கு போடுவோமேன்னு சொல்லி போடுறவங்க வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அந்த அந்த வேவரிங் ஓட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இத வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அ அந்த அந்த கேண்டிடேட்ட நீங்க வந்து எம்பி எலக்ஷன்ல எம்பியா நிப்பாட்ட போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே அவங்கள அந்த கேண்டிடேட்ட வந்து மக்களுக்கு அறிவிச்சுருங்க. மக்களுக்கு அறிவிக்காட்டியும் அந்த கேண்டிடேட்க்கு சொல்லிடுங்க. அந்த கேண்டிடேட் ஒரு 3 வருஷம் நம்பிக்கையா அதே இடத்துல வேல பார்க்கட்டும். ஸோ மக்களோட செல்வாக்கும் இருக்கும். மக்களோட அனுதாபம் இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் அடிக்கடி மாத்தாம, ப்ரீவியஸ் கேண்டிடேட்டே இந்த வாட்டியே இங்கேயே நிக்கிறாங்கன்னும்போது, மக்கள் வந்து அவன் போன வாட்டியே இவரு தான் இங்க நின்னாரு. இந்த வாட்டி இவரே நிக்கிறாரு. ஓகே போன வாட்டி தோற்கடிச்சுட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஓட்டு போடுவோம். இதனால வந்து அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் இட் கேன் இன்கிரீஸ் த வோட் பெர்சன்டேஜ். இன்னும் கொஞ்சம் வோட்ஸ் அவங்களுக்கு இன்கிரீஸ் ஆவறதுக்கான சான்ஸஸ் வந்து நெறைய இருக்கு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்றதுல வந்து ஜெனரல் ஜெனரல் வோட்டர்ஸ வந்து கண்டிப்பா டார்கெட் பண்ணும். ஏன்னா வந்து இப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுற வோட் பேங்க் இருக்குல்ல, அது ஒரு 25% எப்பவுமே ஓட் போட்டே இருப்பாங்க. டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கும் பார்த்தீங்கன்னா 25%, 25% அந்த ஓட் வந்து எப்பவுமே விழுந்துட்டே இருக்கும். ஸோ ஈவன் இப்ப விஜய் வந்தப்புறம் கூட அவங்களுக்கு அந்த வோட் பேங்க்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஸோ விஜய் வந்து மாற்றம் வேணும். ஆ எனக்கு வந்து ஜென்ரலா நான் யாருக்கும் ஓட்டு போடுறதில்ல. சரி இந்த வாட்டி விஜய் வந்திருக்காரு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடுற ஓட்ஸ் தான் இந்த வாட்டி விஜய்க்கு நெறைய விழுந்திருக்கு. பிளஸ் யங்ஸ்டர்ஸோட புது நியூ நியூ ஓட்ஸ் அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ். அ இதே யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் நாம் தமிழருக்கும் விழுந்திருக்கான்னா, ஆமா விழுந்திருக்கு. ஸோ அவருக்கு போட்ட ஓட்டு மாதிரியே இங்கேயும் விழுந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஜெனரல் வோட்டர்ஸ் நெறைய பேர் வோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாட்டியும் விஜய்க்கே போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னா கண்டிப்பா போட மாட்டாங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா மேபி போடலாம். ஸோ அடுத்த வாட்டி ஜெனரலா வந்து அவங்களையுமே கன்வெர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஜெனரல் வோட்டர்ஸ வந்து நெறைய நாம் தமிழர் கட்சி டார்கெட் பண்ணும். ஸோ எப்ப பாரு வந்து எனக்கு நீ கொள்கை புடிச்சு ஓட்டு போடு. என் கொள்கைய நீ ஒத்துக்கினா ஓட்டு போடு.
நீ வந்து நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் அப்படிலாம் இருக்கிற ஆளா இருந்தா ஓட்டு போடு அப்படின்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெனரல் வோட்டர்ஸ் வந்து சிட்டில இருக்கிறவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் தான் அவங்களோட வேல. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்க. சும்மா வந்து நெறைய பேருக்கு வந்து எமோஷனல் ஸ்பீச்சு ரொம்ப புலமையா பேசுறதோ, இல்ல எமோஷனல் சிஸ்டமும் வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னா, எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆவாது. இவரு நல்லா தான் பேசுறாரு. நெறைய பேசுறாருன்னு சொல்றாங்க. நல்லா தான் பேசுறாரு. ஆனா நெறைய பேசுறாரு. என்னத்த நாங்க எத புரிஞ்சுக்கிறதுன்னும் எங்களுக்கு தெரியல. எதுக்குள்ள போய் செட் ஆவுறதுன்னும் எனக்கு தெரியல. அதனால வந்து அவங்க நெறைய வந்து எதிர்பார்க்கல. இந்த சகுனி படத்துல கார்த்திக் சொல்லுவார்ல, "சாமி நீங்க நல்லா தான் பேசுறீங்க. ஆனா நெறைய பேசுறீங்க பாருங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுங்கன்னுவார்ல." அந்த மாதிரி நம்ப நெறைய கருத்துக்கள் சொல்லும்போது, மக்கள் என்னன்னா உங்கள வந்து நீங்க பெரிய ஆளு. உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் எனக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லல்ல. அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. இப்ப கமல் வந்து நெறைய பேசுவாரு. அவரு பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ அவரு வந்து அவரு அதுல என்ன ப்ரூவ் பண்ண நெனைப்பாரு? அவரு ரொம்ப புலமையான மனுஷன். அவரு எல்லா புக்கும் படிச்சிருப்பாரு. லெனின் படிச்சிருப்பாரு, மார்க்ஸ் படிச்சிருப்பாரு. அதே மாதிரி சீமான் வந்து தமிழ்ல எல்லா புக்கும் படிச்சிருப்பாரு. நாலடியார் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தேவாரம் படிச்சிருப்பாரு, திருவாசகம் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர பத்தி படிச்சிருக்காரு. எல்லாம் படிச்சிருக்காரு. அவருக்கு எல்லாம் இருக்கு. அவரு அத சொல்லும்போது நான் கேட்கிறேன். ஸோ அத புரிஞ்சு, அத எடுக்கிற மக்களோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4% தான். ஸோ அந்த மத்தவங்களுக்கு வந்து அது அது வந்து கனெக்ட் ஆவறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வந்து அவங்களோட 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 பெர்செப்ஷன் வந்து டோட்டலி டிஃபரெண்ட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனே அவ்வளோதான். இப்ப இந்த வீடியோ நான் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. வேற வழி இல்ல. இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தா போனாலும் இதுவரைக்கும் பார்க்குறவங்க எதுக்காக பார்ப்பீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இத நம்ம பண்ணா மாறுமோ! அப்டின்னு நெனைக்கிற ஒரு ஒரு கருத்து இருக்கிறவங்க, இல்ல அதுக்கு மேல ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும் தான் இவ்ளோ தூரம் பார்ப்பாங்க. மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட், 3 நிமிஷம் இவன் என்னப்பா இத சொல்லுகிறான் அப்டி தட்டி விட்டு போயிறவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தி. ஸோ இந்த வீ இந்த இந்த ஸ்பீச்சுக்கே இப்டி இருக்குன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்டியே நானும் எனக்கு தெரிஞ்ச புலமையெல்லாம் அப்டியே கொட்டிட்டு இருந்தேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆவாதான்னே தெரியாது. ஸோ ஒரு நல்ல படம் இன்னைக்கு ஓடுதா? இல்ல மசாலா படம் ஓடுதான்னா, மசாலா படம் தான் நல்லா ஓடுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஓட்டலாம். ஸோ அதனால வந்து மக்கள்ட்ட டைரக்ட்டா கனெக்ட் ஆவறது எப்படின்னு தான் நம்ப வந்து ட்ரை பண்ணோம். ஸோ சீமான் அவர்கள தாண்டி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அ ஜெனரல் ஆடியன்ஸா மக்கள நெனச்சு நம்ம எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுறோமோ, அவ்வளோ தூரம் தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எப்ப பாரு விவசாயமும், இயற்கை சூழலும் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட மட்டும், கிராமத்தில மட்டும் பேசிட்டு, சிட்டி சைட்ல இருக்கிறவங்க ஜெனரல் வோட்டர்ஸ் கிட்ட ஸோ அவங்களோட தேவை என்னவோ அத அறிஞ்சு, இந்த இன்னைக்கு டே 1ல இருந்து 2029 வரைக்கும் நம்ப அந்த பாலிடிக்ஸ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போனா, ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நெறைய நெறைய இருக்கு. ஸோ தோத்துட்டோம் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா, நெறைய தோக்குறவங்களுக்கு தான் வெற்றியோட அரும தெரியும். ஆர்சிபி மாரி. ஸோ அதனால வந்து அ 5 கப் அடிச்ச சிஎஸ்கே வந்து சந்தோஷப்பட்டத விட, 15 வருஷ கப்பு 15 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடிச்சப்போ பெங்களூர்ல எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப தோத்துட்டே இருக்கோன்றத வந்து மைண்ட்லருந்து எடுத்துட்டு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் பண்ணுவோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விளாக்ஸ்.